வெல்கம் டு ஒரு சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12ஆம் வகுப்பு கணினி பொறியியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த மதிப்பெண் 70, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 years. ஒரே டைப்பான கொஷின் தான். ஏ டைப் பி டைப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு பார்ட் ஏல ஒரு 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. ரிமைனிங் ஒரு 5 மட்டும் தான் இன்டீரியர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு கணிப்பொறியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும்னு சொல்லி இன்டீரியர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்கில் இருந்து மேக் பண்ணி தான் இன்டீரியர் 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம 2 மார்க் ஸ்ட்ரைட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 12. இதில் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் இடைமுகத்தின் பண்புகளை பட்டியலிடுக 24 கம்பல்சரி. லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். தொகுதியின் பண்பியல்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் மாடுல்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் வில்லைகள் என்றால் என்ன, அவற்றின் வகைகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த டோக்கன்ஸ் ஆஃப் பைத்தான்ஸ்? லிஸ்ட் அவுட் த டைப்ஸ். பைத்தானின் ரீப்ளேஸ் பயன் யாது? ரீப்ளேஸ் தொடரில் எழுதுக. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ரீப்ளேஸ் பைத்தான்? ரைட் த ஜென்ரல் ஃபார்மட் ஆஃப் ரீப்ளேஸ். பைத்தானின் லிஸ்ட்டை உருவாக்க தொடரியல் மற்றும் தகுந்த எடுத்துக்காட்டினை எழுதுக. ரைட் த சின்டெக்ஸ் கிரியேட் ஃபார் த லிஸ்ட் அவுட் வித்தின் ஃபார் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைத்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ஸின் நிறைகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்? பைத்தானில் சிஎஸ்வி கோப்பினை படிக்க 2 வழிமுறைகள் யாவை? வாட் ஆர் த 2 ways ஆஃப் ரீட் த சிஎஸ்வி ஃபைல்ஸ் ஆஃப் பைத்தான்? அடுத்து பார்த்தீங்கன்னா 23 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த காட்சிப்படுத்தலோட வகைகளை பட்டியலிடுக கேட்டிருக்காங்க. பயனாளர் வரையறைக்கு செயற்கூறுகளின் நன்மைகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ். 6 × 3 18, 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. செலக்டர் என்றால் என்ன? நிரலின் பகுதிகள் யாவை? வாட் இஸ் ஏ செலக்டர்? வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்? இயங்கு நிரலாக்கத்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். பின்னாலான இஃப் எஃப் லெஸ் கூற்றின் தொடரியல்பு மற்றும் எடுத்துக்காட்டை எழுதுக. ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் நெஸ்டர்ஸ் எஃப் லெஃப் த லெஸ் ஸ்டேட்மெண்ட் வித்தின் ஃபார் எக்ஸாம்பிள். பைத்தானில் பப்ளிக் மற்றும் பிரைவேட் தரவு உறுப்புகள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் டேட்டா நம்பர்ஸ் ஆஃப் இன் பைத்தான். டிபிஎம்எஸ் பயனாளர்களின் வகைகளை பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். எஸ்கியூஎல்லில் உள்ள டெலீட், டர்ன் கேட், ட்ரோப் கட்டளை பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் டெலீட், டர்ன் கேட், ட்ரோப் கமெண்ட் எஸ்கியூஎல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சல். இதில் பார்த்தீங்கன்னா செலக்டார் என்றால் என்ன? நிரலின் பகுதிகள் யாவை? வாட் இஸ் எ செலக்டார்? வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த கொஷின் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இதில் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். 5 × 5 25. மாறிலியின் வரையெல்லை வகைகளை பற்றி குறிப்பு விவரிக்கவும். அல்லது பைத்தானின் தரவு வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். எக்ஸ்பிளைன் த டேட்டா டைப் ஆஃப் பைத்தான் வித்தின் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பைத்தான் நிரல்களுடைய வெளியீட்டினை எழுதுக. பின்வரும் பைத்தான் செயற்கூறுகள் பற்றி எழுதுக. கேபிட்டலைஸ், சென்டர், டைட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெளியீட்டினை பெற பின்வரும் பைத்தான் நிரலின் பிழைகளை திருத்தி எழுதுக. வெளியீடு நிரல். பைத்தானில் செட் என்றால் என்ன? பின்வரும் செட் செயற்பாடுகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். சேர்ப்பு, யூனியன், வெட்டு, இன்டர்செக்ஷன், வேறுபாடு, டிஃப்ரென்ஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஆக்கிகள் மற்றும் அழிப்பிகள் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்கவும், அல்லது தரவு மாதிரிகளுடைய வகைகள் பற்றி விவரிக்கவும். ஸோ தரவு மாதிரிகளோட வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, இது நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் த கன்ஸ்ட்ரக்டார்ஸ், டிசக்டார்ஸ் அண்ட் பைத்தான் வித் இன் சூட்டபிள் எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் டேட்டா இன் மாடல். SQL கட்டுப்பாடுகளின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ SQLனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். SCV மற்றும் எக்ஸல் ஷீட், XLS கோப்புகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுக. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் SQL சூட்டபிள் எக்ஸாம்பிள். லிஸ்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் CSV அண்டு எக்ஸல் ஷீட், XLS ஃபைல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்துருப்போங்க. நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு கணிப்பொறிகளுக்கு என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சருக்கு, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரு, எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா பார்த்துருக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ.